Hello viewers, Senino பார்க்க போறது Zom 100 Bucket List of the Dead Season 1 Episode 2 Part 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம பையன் அவனுக்கு வேணுங்கிற ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அந்த கப்பலோட வீட்டுல ஒரே ரத்தக்கரையா பார்த்தான்ல. பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் வீட்டுக்கு வருவான். வந்தவன் ஜூஸை குடிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சாவு எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம்ல. 6 வயசுலயும் சாவலாம், 60 வயசுலயும் சாவலாம். எப்படியோ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறதுக்கு இருக்கிற டைம் பத்துமான்னு கேட்டா கண்டிப்பா பத்தாது. ரிஸ்க் இல்லாத வாழ்க்கை யாருக்கு தான் இருக்குது. அதனால பையன் ஒன்ன முடிவு பண்ணிட்டான். அவன் வாழ்ற இந்த கொஞ்ச நாளுக்குள்ள அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே சாதிக்கணும்னு. அதனால இது வரைக்கும் அவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே எழுதணும்னு அவனுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் எழுதுவான். அதுல என்னென்னலாம் சாதிச்சிட்டானோ அது எல்லாத்தையுமே அப்படியே அடிச்சு விடுவான். அதுல முதல் விஷயம் அவன் ஆசைப்பட்ட பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணுங்கிறது. அதை பண்ணிட்டான். அதான் ஒட்டோரி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணால. அப்புறம் வேலையில இருக்கும்போது ஒரு 3 வருஷமாச்சு லீவை போட்டுட்டு அவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சான். ஆனா இப்ப பர்மனண்டாவே லீவு கிடைச்சிருச்சு. சரி, செகண்ட் ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா ரூமை கிளீன் பண்றது. அதையும் பண்ணிட்டான். மூணாவது ஒரு நாள் ஃபுல்லா அவனுக்கு பிடிச்ச ஜூஸை வயிறு ஃபுல்லா குடிக்கணும். அதை இன்னைக்கு ஃபுல்லாவே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பைக்ல ரைடு பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அது நார்மல் பைக்கா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நம்ம பயலுக்கு கிடைச்சது டாப் கிளாஸ் பைக்கு. அதை வச்சு வீலிங்கே பண்ணிட்டான். இப்படி அவன் ஆசைப்பட்டதெல்லாம் சாதிச்சதுக்கு அப்புறம் கூட ஜோம்பி சாப்பிட்டு அவனை கொன்னா கூட அவனுக்கு கவலை இல்லை. அதுக்கு முன்னாடி செத்துறக்கூடாது. அடுத்து 5வது ட்ரெட்லாக்ஸ் ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதான் தலைமுடிய பின்னுவாங்கல்ல, அந்த விஷயத்தை எழுதுறான். இப்படி எழுதிக்கிட்டே போறான். 17வது ஆர்வி வேன் ஒன்று ஓட்டணும்னு ஆசை. அவனோட சொந்த வீட்டுக்கு போய் தங்கணும். இப்படி ஒன்னொன்னா எழுதி எழுதி ஒரு 30 வரைக்கும் கொண்டு வந்துட்டான். அதுக்கு மேல என்ன எழுதுறதுனே தெரியல. ஆமா, நீங்க ஏதாச்சும் இப்படி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்களா? சின்ன விஷயமா இருந்தா கூட எழுதி வைங்க. கண்டிப்பா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம பையலுமே நிறைய ஆசைப்பட்டான். ஆனா இப்ப எல்லாமே ஞாபகம் இல்ல. இப்போதைக்கு அவனுக்கு லைஃபுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி அவன் ஃபேமிலியை யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவன் ஆபீஸ்க்கு போகணும்னு அவசியமே இல்லையே. சோ 31வது ஆசையே அவன் வீட்டுக்கு போய் அவன் பேரண்ட்ஸோட தங்கணும்னு எழுதியிருப்பான். 33வது ஆசை அவனோட ட்ரீம் கேர்ளை மீட் பண்றது. சோ இப்போதைக்கு இவ்வளவுதான் அவனுக்கு தோணுது. ஆனா 100 ஆசைகளை நிறைவேற்றிடணும். அதுவும் ஜோம்பி வந்து இவனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சோ இதைத்தான் நம்மளால பிளான் பண்ணி வச்சிருக்கான். சரி, அதே நேரம் இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அதான் நம்மளால ஜூஸ் வாங்க போகும்போது பார்த்தானே, அவ பேரு ஷிசுகா மிக்கசுகி. அந்த பேரோட மீனிங் பாத்தீங்கன்னா அமைதியான நிலவாமா. பாப்போம் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கான்னு. இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகும்போது அவ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு அவ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறாங்க. அவ எப்பவும் போல காலையில எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது டிவில தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது யாருமே வீட்டை விட்டு வெளியில வராதீங்க, நல்லா மூடிக்கிட்டு சேஃப்டியா இருங்க, இங்க ஜோம்பிஸ் எல்லாத்தையும் பாஞ்சி பாஞ்சி கொதறிட்டு இருக்குது, நீங்களும் வெளியில வந்தீங்கன்னா உங்களை புளிஞ்சு ஜூஸ் குடிக்க ஜோம்பிஸ் இங்க ரெடியா இருக்குதுங்க. அடுத்து என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வேற எதுவும் கிளிக்க வேண்டாம் அப்படின்னு டிவில இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்க நம்ம புள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் நல்லா ஓடிட்டு புரோட்டீன் டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மெயின் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுலயே தெரிஞ்சு போச்சு சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்குதுன்னு. அதனாலேயே என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு பயங்கரமா பிளான் பண்ணுவா. அவ ஆக்சுவலா ஒரு கம்பெனியில பினான்சியல் அக்கௌண்டன்ட். எவ்வளவு பக்காவா எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவ சர்வே பண்றதுக்கு என்னென்ன தேவை? முதல்ல சாப்பாடு, தண்ணி, சேஃப்டியா இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜி சோர்ஸ் தேவை. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்டல் கண்ட்ரோல். ஏதாச்சும் பதட்டப்பட்டு கோவப்பட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பைத்தியம் முடிச்சு போனானா இதுல எல்லாம் இருந்தும் வேஸ்ட். அதுக்கப்புறம் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணும். அப்படி இப்படின்னு இவ ஒரு 100 விஷயம்னு டைப் பண்ணிட்டு இருப்பான். அதாவது நம்மால ஜோம்பி அவனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிட்டு செத்தா பரவாயில்ல அப்படின்னு பிளான் பண்றான். இவ இந்த ஆசை தோசை எல்லாம் கிடையாது, என்ன ஆனாலும் ஜோம்பிஸுங்க நீ சாப்பிட கூடாது, நான் வாழணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தனை காட்டுறாங்க. மாடி மேல ஏறி போய் நின்னுகிட்டு ஆனந்த கண்ணீர்ல காட்டு கத்து கத்துவான். நான் எப்படியோ ஜோம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு. அந்த டைம் ஒரு ஜோம்பி கழுத்தை வந்து ஒரு கவும். பயப்பட வேண்டாம், இது ஒரு மூவி. மிக்கசுக்கி என்ன பண்றான்னா ஜோம்பிஸுங்க எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணும், எவ்வளவு வேகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோம்பி மூவிஸ் எல்லாம் போட்டு பாக்குறா. அதுக்கப்புறம் லைவ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா 2 ஜோம்பிஸுங்க நடக்குது, ஒரு ஜோம்பி ஓடுது, இன்னொரு ஜோம்பி குதிச்சு போய் கடிக்குது. எப்படி எந்த மாதிரி வெரைட்டில இருக்குதுங்க, எதெல்லாம் டேஞ்சர்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா திடீர்னு மாட்டிட்டா கூட அந்த ஜோம்பி எந்த மாடல் ஜோம்பி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சண்டை போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. சரி, இனி இதுக்கப்புறம் இவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வரணும். அதனால சைக்கிள் எடுத்து எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜோம்பிஸுங்க கவுண்ட் இன்னும் அதிகமாகிறதுக்குள்ள இவளுக்கு வேணுங்கிற ஐட்டத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டான்னா கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம சர்வே பண்ணிக்கலாம். அதுக்குள்ள கவர்மெண்ட் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அது மட்டும் இல்லாம எந்தெந்த இடம்லாம் இப்போதைக்கு சேஃபா இருக்குங்கிறதையும் செக் பண்ணி வச்சிருப்பான். அப்படித்தான் இன்னைக்கு கடைக்கு போய் வேணுங்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பதான் ஹீரோவோட என்ட்ரி. சைக்கிளை வெளியில நிறுத்திட்டு பாடிட்டே வந்திருப்பானே. கேமரால
பார்த்துட்டு என்ன ஒருத்தன் உயிரோட இருக்கானா ஆச்சரியமா இருக்குதேன்னு லுக் விட்டுட்டு இருப்பான். வந்தவன் அவளை பார்த்துட்டு நாங்க இசை ஞானி, இசை சூறாவளி, இசை புயலு புயலு அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்ன பயந்துகிட்டு இருப்பானா, இவன் இப்ப வந்திருக்கானா இவனை ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் ஜோம்பி வந்திருக்கா அப்படின்ட்டு கேமராவை செக் பண்ணி பார்த்திருப்பான். நினைச்ச மாதிரியே அதுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்குதுங்க. அப்போ சீக்கிரமா இங்க இருந்து போகணும்னு அவன் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான். இங்க நம்மளும் தொண பேசிட்டு இருந்தவொடனே இவன் லூசு மாதிரி பேசிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவன் என்ன எடுக்கிறான்னு பார்ப்பான். வெறும் ஜூஸை மட்டும் எடுத்த உடனே அறிவு கட்டவன் இப்ப இருக்க நிலைமைக்கு என்ன வேணும்னு கூட தெரியாம கண்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் எப்படி இவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிச்சான்? சரி நீ தனியா பேசிட்டு திரி, நான் கிளம்புறேன்ட்டு அவன் அங்க இருந்து கிளம்பும் போதான் கார் ஹாரன் சவுண்ட் கேட்டுட்டு இருக்குமா. இப்ப அவ வெளியில போனான்னா டெஃபினட்டா ஜோம்பிஸுங்க இவளை ஓட ஓட விட்டு கடிக்குங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதான் வெளியில இருக்க கேமராவை செக் பண்ணி பார்ப்பான். தூரத்துல இருந்து ஒரு ட்ரக் ஒன்னு வேகமா வந்துகிட்டு இருக்கும். யாரான்னு பார்த்தா ஜோம்பி ட்ரக் ஓட்டிட்டு இருக்குது. அப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதான் நம்மளால நம்பர் கேட்டுட்டு வந்திருப்பான். அவளும் அப்பதான் பேசியிருப்பான், இந்த ஜூஸை வாங்குற காடா இவ்வளவு தூரம் வந்தேன்னு. அதுக்கப்புறம் அந்த வந்துகிட்டு இருக்க ட்ரக்கு கரெக்டா இங்க வந்துகிட்டு இருக்க ஜோம்பிஸ் மேலதான் வந்து விட போகுதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால தான் அங்கேயே நின்றுட்டு இருப்பான். நம்ம பையன் ஜோம்பி வந்து இவளை கடிக்க போகுதுன்னு இவளை காப்பாத்த முந்திக்கிட்டு முன்னாடி வந்திருப்பானா, இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் கெடுத்துருவான் போலன்னு சொல்லி அவனை பிடிச்சு பின்னாடி இழுத்திருப்பான். அப்பதான் ட்ரக் வந்து கரெக்டா மோதி ஜோம்பிஸ் எல்லாம் செத்துருக்குங்க. இப்படி எல்லாத்தையுமே அவ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். சோ பிரச்சனை ஓவர்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. வீட்டுக்கு வந்தவளுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா அவளுக்கு தேவையான பவர், சாப்பாடு, டேட்டாஸ்ன்னு எல்லாமே கிடைச்சிருச்சு. அதாவது ஜோம்பியோட டேட்டா. சரி இன்னும் ஏதாச்சும் டேட்டா கிடைக்குதான்னு அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ எல்லாத்தையுமே போட்டு பாப்பா. அப்ப நம்ம அக்கீராவை பார்த்துட்டு அவளுக்கே ஷாக்கு. ஜோம்பி கடிச்சு எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ரிஸ்க்ல இருக்கும்போது ஒரு ஜூஸை குடிச்சா இவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமா? எதை பத்தியும் கவலைப்படாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடுவா. அந்த டைம் அவளுக்கு பிடிச்ச கேக் ஒன்னு அந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்திருப்பான். ஆனாலும் எடுக்காம வந்திருப்பான். ஏன்னா சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி வச்சிருப்பான். அதனால அதை தொடல. எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கா பாருங்க. இப்படித்தான் இவளோட லைஃப் ஒரு சைடு போயிட்டு இருக்குது. இனி இதுக்கப்புறம் நம்ம பயலும் இவளும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.